தொகுப்பில் தான் இது பார்க்க போகிறோம். முன்பு ஒரு காலத்தில் ஒரு மகான் கடுமையான தவ வலிமையினால் வனத்தில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய தவ வலிமையை பார்த்து இந்திரனே நடுங்கிறார், அச்சமடைகிறார். ஏன்னா அவருக்கு அவரோட அந்த தவத்தை மேலும் மேற்கொண்டால் அவங்க சக்தி அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க கேட்ட வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டம். அப்படி இருக்கப்ப அந்த சூழலில் இந்திரனே அந்த தவத்தை கலைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்சர ஸ்திரீகள் அப்படின்னு இந்திரனோட சேனாதி படைகள் இருக்கும். அவங்கள தான் எப்போதும் தவத்தை கலைக்கணும் அப்படின்னா அனுப்பி வைப்பாங்க. அப்படி போகாமல் இந்திரனே என்ன பண்ணுறாரு, தானே போகிறேன் அந்த தவத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே பயணப்படுறார். அந்த மகானோட அருகாமையில் வரா, ஒரு சேனாதிபதி ரூபத்தில் வரா, போர் தலைவன் போல கூர்மையான வாள் ஏந்தி போய் நிற்கிறார். அந்த மகான் கேட்குறார், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். இல்லைங்கய்யா, எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி அப்படின்னும் போது அவரிடம் இருந்த ஒரு கூர்மையான வாளை தூக்கி அந்த முனிவரிடம் கொடுக்குறார். அவர் கொடுக்கப்பட்ட போது என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை பத்திரமாக வச்சுக்கணும், இதை பத்திரமா வச்சிங்க, நான் திரும்பி வாங்கிப்பேன், அப்போ வாங்குற வரைக்கும் இது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறார். இந்திரன் கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். வரவே இல்லை. மாதங்கள் கிடக்குது, வருடங்கள் கிடக்குது. இவர் தவ வலிமை மட்டுமே முற்றம் துறந்த முனிவராக இருந்த அந்த மகான் இந்த வாளை கையில் கொடுத்த உடனே இந்த வாளை பற்றிய சிந்தனையே அவருக்கு வந்துடுது. நம்மிடம் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வாளை பத்திரமா பார்த்தோம், எங்கே போனாலும் அதை தூக்கிட்டே போகிறார், பத்திரமா வச்சுக்கிறார். யாராவது எடுத்து போயிடுவாங்களோ, தியானத்தில் இருக்கும்போது திடீர்னு வாழை பற்றின பயம் வாள் இருக்கான்னு தியானத்தை கழிச்சு பார்க்குறார். இப்படி அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக போயிடுது. இது உடனே அவர் ரொம்ப வருத்தப்படுறார். எப்போ வருவாங்க, கொடுத்துட்டு போன அந்த படைத்தளபதி எப்போ வருவார்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் வரவே இல்லை. சரி, வரலை பிறகு அப்படின்னு சொல்லி அந்த வாள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். நீங்கள் முன்பகுதி அந்த வால் பகுதியெல்லாம் வாள் அவர் கைக்கு கிடைக்காதப்ப கைகளால் பழங்களை பறித்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழலில் இருந்த அந்த முனிவர் வாள் கையில் கிடைச்சதுக்கப்புறம் அவர் வரமாட்டாருங்கும் போது வாளால் வெட்டி அதை அடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டார், கொடுத்தவங்க வரமாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் என்ன ஆச்சு, ஒரு காலகட்டங்கள் போனது. அது அதிகமாக அந்த வாளை பயன்படுத்துவார், ஏதாவது தேவைகள் பாதுகாப்புக்கெல்லாம் வாழை பயன்படுத்திக்கிட்டே இருந்தார். சைவ உணவு மட்டுமே சாப்பிட்டுட்டு வந்தவர் திடீர்னு அந்த வாளை வச்சு ஒரு உயிர் கொலை பண்ண ஆரம்பித்தார். மிருகங்களை சாப்பிட்டு சமைக்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் அவருடைய தவ வலிமையெல்லாம் முற்றும் திறந்து போச்சு. இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய துயரமாக போச்சு. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறார், நம்மிடம் இந்த வாள் வந்ததுக்கப்புறம்தான் நம் இருந்த யோகம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நினச்சி அந்த வாளை அதுக்கப்புறம் அவர் தலையை சுற்றி ஆற்றில் போட்டு விட்டதாக சீதை பிராட்டி ராமரிடம் சொல்லுவார். எப்படி ஒரு மனிதனை ஒரு மாயை ஆட்கொள்ளுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். நம்ம பாட்டே நம்ம